ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுரேஷோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக ஒரு சில விஷயத்தெல்லாம் சமைச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 2 வீக்ஸ் மேலவே ஆகிட்டுருக்கும். ஆனால் என்னால் வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா அடுத்தடுத்து ஊருக்கு போகிற வேலை, பசங்களை வச்சுட்டு வீட்டில் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா சரி ஓகே, எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆப்பிள் கீர் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பால் காய்ச்சி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பண்ண போகிற லஞ்ச் பார்த்திங்கன்னா ஹர்ப் ரைஸு, அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுவாங்க, அதுவும் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில விஷயம் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேருந்து தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது ஆஸ்பரகஸ் சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம், பட் ஆனால் அதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணாமலே இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நிறைய ஆன்லைன் மார்க்கெட்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இது ஜெப்டோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். 100 கிராம்ஸ் 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மஷ்ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஆப்பிள் கீர் பண்ணுறதுக்கு ஆப்பிள் தோல் எல்லாமே சீவிட்டு அதையும் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆப்பிள் கொஞ்சம் நேரத்தில் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஆப்பிள் கீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பாதாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே கீயில் பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருந்தா கேரட்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளோட நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இதில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலை ஃபாஸ்ட்டாக வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அது திரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே இதில் கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம வேணும்னா சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். நான் சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுறேன். 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னே சர்வ் பண்ணலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம வெஜிடபிள் சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் ஆஸ்பரகஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த 3 கலர் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணேன். இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் சீசனிங்காக கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பரு, அதுக்கப்புறம் பீஸா சீசனிங்ஸ், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நான் பன்னீரையும் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பன்னீரை மேக்னேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதை நான் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக ஆக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சிக்கன் 65 மசாலா இருக்கும்ல அதுவும் இதில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே ஊறட்டும், மசாலா எல்லாமே நல்லா ஏறுறதுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்னேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹர்ப் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ்லேயே இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பீஸா சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ப் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தாலும் அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியர் வெர்ஷனாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆரிகேனோ, அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட காரமே போதுன்றதுனால இதோடு நிறுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஹர்ப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருச்சுல வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தாக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல, சேம் அதே ஒயிட் சாஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பாஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருந்தால ஆப்பிள் கீரும், அதுவும் நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஸோ அதையும் சர்விங்காக மாற்றி வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையுமே ஹஸ்பண்டை கொடுத்தா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே நம்ம சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி தானே சாப்பிட்ருப்போம். ஒரு டைம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக உங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.